தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை சிவதேவனை நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை சிவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை கொகுசே சந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை கொகுசே சந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமாண்டவரே, உலகத்தில் முடிவந்த சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் சொல்லி அடுத்த எங்கள் மத்திய வாசம் பண்ணுகிற ஜீவன் தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக எங்களை முந்தி குறித்தார், அழைத்தவர், வேறுபித்தவர். எங்களை எதுக்காக தெரிந்து கொண்டீரோ, எதுக்காக பிடிச்சோ அதற்காக பயன்படுத்த முடியாது சோதரம் எங்களால் ஒன்றுமில்லை. அப்பா சோதரம் பிரிச்சிருந்தவனி பெரியவராய்க்கு எப்படியால் நன்றி ஊற்றிக்கிற சோதரம் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர்த்தராக தனித்தனியாக ஆசிரிப்பித்தார்மையா சோதரம் ஆண்டவரை ஒவ்வொரு தேவையை ஆண்டிற்கு தேவையை சோதரம் எங்கள் நாவிலே சொல்படாதற்கு முன்பதாக எங்களுடைய காரியம் அத்தனையாக தேவன் நாங்கள் விரும்புவதற்கு வேண்டியதுக்கு அதிகமாக கிரிச்ச பலவரே நன்றி ஊற்றிருக்கிற சோத்ரா ஆண்டவர். அலையா சோத்ரம் சோத்ரம் சோத்ரா ஆண்ட ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட என்ன கேட்டால் சோத்ரா ஆண்டு அநேக மந்திரமே என்ன ரட்சிக்கப்பட்ட ஆண்டு சோத்ரா ஆண்டு முன்னே மந்தையிலே சேர்க்கப்பட என்ன கேட்டால் சோத்ரா ஆண்டு வருகை மிகவும் சீக்கிரம் சொல்லி பார்க்கவே கேட்டால் சோத்ரம் வரைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டுள்ளாக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தியுள்ளாக காணப்படுத்துகிறதாக கிரீஷனுப்பா சோத்ரம். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் பெருகும் நாங்கள் சிறுவனுப்பா சோத்ரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆண்டு ஆச்சரியமான சோத்திரம் ஆரம்பம் முதல் முடிவு நம்முடைய கரவைக்கு முடியாது வைக்கின்ற சோத்திரம் செய்தி பகுதி ஆசிரியமே கற்ற சோத்திரம். எங்கள் சரியான வார்த்தைகளை ஆண்டு சோத்திரம் படத்திற்கு கட்டளை வேண்டுமே வலுப்பி நன்மையான நிரப்பாண்டு சோத்திரம் ஆண்டுகிற அலையா சோத்திரம் சோத்திரம் சகல துதிகனமை மேலா நேரே எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்தின் பலவந்த நாமத்தில் தாழ்வு எடுக்கின்ற பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம் நமக்கு இறைவாசம் பண்ணுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபபாண்டியன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்துவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இன்று வேதத்திலிருந்து சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஒரு முறை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இன்று தேவசேயின் தலைப்பு கர்த்தருடைய பலன். ஆம், கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட என்னுடைய காரியத்தை செய்ய போ என்கிறார். ஆம், கர்த்தருடைய காரியத்தை நாம் செம்மையாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா.
கர்த்தரை எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் நமக்கு பலன் தருவார். என்னுடைய ஊழியத்தை செய்ய போ என்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் கூறுகிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே அதிகாரம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கார். கர்த்தர் நமக்காக எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் ஜெயமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் சின்னவன் சிறியவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் என்று சொல்லாதே. நான் மிகவும் எளியவன், என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், என் குடும்பத்தில் நான் மிகவும் சிறியவன் என்று சொல்லாதீர்கள். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி என்று கூறுகிறார். ஆம், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள், நாம் பராக்கிரமசாலிகள், எதையும் செய்ய தகுதியானவர்கள். நாம் கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியும். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு பலன் இல்லை, நான் பலவீனன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி என்று கூறுகிறார். கர்த்தருக்காக நாம் எதையும் எந்த காரியத்தையும் சந்திக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். ஆம், நாம் கர்த்தருக்காக எந்த காரியத்தையும் சந்திக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே நமக்கு எதையும் சந்திக்கிற பலன் தருவார், சாதிக்கிற பலன் தருவார், எதையும் சகிக்கிற பலன் தருவார். நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவோம். எதையும் சந்திக்கிற பலன் கர்த்தர் நமக்கு தருகிறார். இஸ்ரவேலருக்கு விரோதமாக மீதியானரும் அமலேக்கரும் எழும்பி பாளையம் இறங்கி இஸ்ரவேலருடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போட்டார்கள். விளைச்சல்களை சுட்டெரித்தார்கள். ஆடு மாடுகளை திருடி சென்றார்கள், கொள்ளையிட்டார்கள். இப்படியாக மீதியான இஸ்ரவேலருக்கு மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோன் கர்த்தரை நோக்கி சொல்கிறார், என் ஆண்டவரே, என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் மிகவும் பலவீனன் என்று சொல்கிறான். அவனை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கூறுகிறார். அதுவும் மட்டுமல்லாமல் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானின் கூட்டத்தை முறியடிப்பாய் என்றார். கர்த்தர் சொன்னது போலவே கிதியோன் மீதியானரின் கூட்டத்தை முறியடித்து மேற்கொண்டான், ஜெயம் எடுத்தான். மீதியானரை நீங்கள் மீதியானர்களை சந்தித்தான், ஜெயம் எடுத்தான். ஆம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நடத்துவார். இதுதான் சந்திக்கிற பலன். கர்த்தருக்காக நாம் எதையும் சந்திப்போம், ஜெயம் எடுப்போம். கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்கிறார். தாவீது போர்க்களத்தில் கோலியாத்தை சந்தித்தான், ஜெயம் எடுத்தான். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்றான். தானியேல் சிங்கக்கவில் சிங்கத்தை சந்தித்தான், ஜெயம் எடுத்தான். கர்த்தருக்காய் நாம் எதையும் சந்திப்போம், கர்த்தர் நமக்கு பலன் தருவார். காரணம், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோட இருக்கிறேன் என்கிறார். கர்த்தருக்காய் எதையும் செய்ய சந்திக்க பலன் தருவான். கர்த்தர் தாமே நமக்கு அந்த பலன் கொடுப்பார். உன்னத பலன், ஆமென், உன்னத பலன் தருவார், ஜெயம் கொடுப்பார். பரிசுத்த உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நெகேமியா
எருசலேமின் அலங்கத்தை கட்டினான். அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, சுட்டெரிக்கப்பட்டிருக்கு என்று கேள்விப்பட்ட உடனே நெகேமியா துக்கித்து உபவாசித்து மன்றாடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து ராஜாவை சந்தித்தான். ஆம், ராஜாவை சந்தித்தான். தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது. தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். ஆம், தேவனானவரே காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். ஆமேன். உங்க காரியத்தை கர்த்தர் தாமே பார்த்துக் கொள்வார். உங்கள் காரியம் கைகூடி வரப்பண்ணுவார். நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆமேன். அலங்கத்தை கட்டி முடித்தான். ஆம், நீங்களும் கர்த்தருக்காக காரியத்தை எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். ஆவிக்குரிய காரியங்களை கட்டி முடிப்பீர்கள். உலக பிரகாரமான காரியங்களையும் நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் ஆலயம் கட்டப்படும், உங்கள் சபை கட்டப்படும். ஆமேன். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அதை நான் வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திறப்படுத்தினார்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறேன். தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று பார்க்கிறோம். ஆம், காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நெகேமியாவுடன் இருந்த அதே தேவனுடைய கரம் நம்மில் இருக்கிற தேவனானவர் தாமே நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். வெற்றி நிச்சயம், ஜெயம் நமக்கே. நெகேமியா ராஜாவை சந்தித்தான், சாதித்தான். கர்த்தர் தாமே நெகேமியாவோடு இருந்தார். அதுபோல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆம், நெகேமியா ராஜாவை சந்தித்தான், சாதித்தான். ஆமென். உபவாசம் இருந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அதே போலதான் எஸ்தர் ராஜாத்தையும் யூத ஜனங்கள் எல்லோரையும் அழிவிலிருந்து காப்பாற்றினாள். எஸ்தரும் முர்தேகாயும் மற்றும் எல்லாரும் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். எஸ்தர் ராஜாவை சந்தித்தால் யூதர்களுக்கு சாதகமாக சட்டங்கள் திருத்தப்பட்டது. யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதரும் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எஸ்தர் ராஜாத்தி உபவாசத்தோடு ஜபத்தோடு ராஜாவை சந்தித்தால், சாதித்தால், ஜெயம் பெற்றார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். நாமும் உபவாச ஜபத்தோடு எதையும் செய்யும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 85:1 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்கிறது. நம்முடைய ஜீவியத்திலும் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். மாறாவை நீரை மதுரமாக மாற்றுவார், கசப்பை இனிப்பாக மாற்றுவார். சாதிப்போம், சந்திப்போம், ஜெயம்பெறுவோம். மோசே செங்கடலை சந்தித்தான். மோசே தன் கையில் இருந்த கோலை நீட்டினான். செங்கல் 2ஆக பிரிந்தது. மோசையோடு கர்த்தர் இருந்தார். மோசையோடு கர்த்தர் இருந்த கர்த்தர் கிரியை செய்தார். மோசையோடு கூட இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திறமனதாயிரு. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கும். சகல பிரயாசத்திலும் நன்மை உண்டு. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார். உம்மாலே பலங்கொள்கிற மனசும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டு இருக்கிறோம் பாக்கியவான்கள். ஆம், நாம் அனைவரும் பாக்கியவான்கள். நாம் சந்திப்போம், கர்த்தருக்காக எதையும் சந்திப்போம், சாதிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னே என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற
உன்னே என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற நேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு அடிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வழக்கரம் தாங்குவார் கலங்காதே. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வழக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. ஆமென். நேசிக்கு அந்த பிதாவே, அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமா நாளுக்கு நன்றி நம்ம சோத்திரிக்கும். இயேசப்பா கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து உமக்கு சோத்திரம், நல்ல நித்திரையை கொடுத்தரே உமக்கு சோத்திரம். சோத்திரமாப்பா ஆண்டவரே, சோத்திரம். அந்த அதிகாலையிலே ஆண்டவரை இழந்து உண்மை புதிக்கும்படியாக, உண்மை பார்க்கும்படியாக, ஆண்டவரே உமோடு பேசும்படியாக, உங்களுடைய குரலை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலம் தந்தரே, கிருபை தந்தரே, அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உமக்காக நாங்கள் ஆண்டவரை எதையும் சந்திக்க சாதிக்க ஆண்டவரே அப்பா நீ எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். நீ அப்படியே செய்யப்படுவதே நமக்கு சோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி உமக்காக நாங்கள் எதையும் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா செபிக்காங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா அதிகாலை ஜெவலை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரம். ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்தான அபிஷேகம் பண்ணணும், பரிசுத்தான அபிஷேகம் பண்ணணும். ஆமென் அப்பா. பரிசுத்தாவின் தூரத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து நீங்க யூதியாவிலும் எருசலேமும் சமாரிலும் எங்கும் சாட்சியாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு பலன் வேண்டுமென்றால் எதையும் சாதிக்கிற சந்திக்கிற ஆண்டவரே ஜெயம் எடுக்கிற ஆண்டவரே இந்த ஜெயம் ஜீவியம் வேண்டுமென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம். யாதியோடு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். நல்ல தெய்வீக சுகத்தை பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, உற்சாகமான ஆவில நிரப்புங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. சோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கு நம்ம ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.